சாந்துணையும் கல்லாத வாறு என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கற்றோருக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிற போது ஒருவன் சாகும் முறையில் கல்லாமல் இருக்கின்ற கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ என்கின்ற அந்த விளக்க உரையோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்கள், குறிப்பாக எனக்கு முன்பு உரையாற்றிருக்கின்ற எங்களுடைய சசிகலா மேடம், ஞானகௌரி மேடம், ஏஞ்சலோ சார், நம் அனைவரையும் மலேசியாவில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பார்த்தா அது நமக்கான அறிவுக்கு அது உகந்ததாக இருக்கும் என்கின்ற அந்த பயண ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் விஜய் அசோகன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதில் எத்தனை பேர் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருமே. இதுக்கு முன்னாடி யாராச்சும் போயிருக்கீங்களா ஃப்ளைட்டில்? நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க. எங்கேம்மா போயிருக்கீங்க? அந்தமான் நிக்கோபார் போயிருக்கீங்க. சரி, இன்றைக்கி அந்த குழந்தையோடு சேர்த்து நாம் அனைவருமே மலேசியா நாட்டுக்கு நாம் போக போகிறோம். மலேசியா நாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி நாம் உங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்தங்கிறது இங்கே சொன்னாங்க. கல்வி மற்றும் இணை செயல்பாடுகள், அது மன்றம் சார்ந்து, வாசிப்பு இயக்கம் சார்ந்து, வானவில் மன்றம் சார்ந்து, விளையாட்டு சார்ந்து, வினாடி வினா சார்ந்து என்று பல்வேறு விதத்தில் பிள்ளைங்களோட திறமையை நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிஞ்சு அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலும் 25 குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பார்த்தீங்களா, அந்த ஆசைப்படுறதுக்கு காரணமாக ஒருத்தர் இருப்பார். யார் தெரியுமா? நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லித்தர, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பொது தேர்வு வரும்போது ரிசல்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாடே உற்று நோக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாங்குகிற மதிப்பெண் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான மதிப்பீடை கொடுக்க போகுதா? இல்லை, தனி திறமைகள் தான் அந்த பிள்ளைங்களுக்கான மதிப்பீடை கொடுக்கும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனால் இதுக்குன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி உடனடியாக இதுக்காக ஒரு மாதமாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் என்று ஒதுக்கீடு செஞ்சு நம்முடைய பிள்ளைகளை கண்டறிந்து அவர்களை எந்தெந்த வெளிநாடுக்குன்னு ஒரு கல்வி சுற்றுலா கொண்டு போகலாம். அங்கே இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே இருக்கிற ஒரு சயின்ஸ் சென்டர் கூட்டிகிட்டு போ, அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியை போய் காட்டு, அங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் எப்படி செயல்படுது என்று காட்டு என்று அவர் சொன்னதின் அடிப்படையில் நமக்கு எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குதோ அந்த இடத்துக்குலாம் அவங்களெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போக போகிறோம். அதில் மிகவும் நான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, நம்முடைய ஞானகௌரி மேடம், ஆஞ்சலோ சாரையும் நான் கூட்டிகிட்டு வருதுங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இந்த கல்விக்காக பல விதத்தில் அவங்களுடைய துறை சார்ந்து உழைத்து இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தோடு அவங்களும் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஜூன் மாதம் ஒருத்தர், ஜூலை மாதம் ஒருத்தர் அப்படிங்கும்பொழுது அவர்களையும் நான் அழைச்சிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது அவங்க கல்வி காட்டின அந்த சேவைக்கான ஒரு பரிசாக கூட இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு விதமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கணும் நம்முடைய சசிகலா மேடம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டூர், அதுக்காக அந்த தேர்ந்தெடுத்து எத்தனை பிள்ளைங்க வரப்போகிறாங்க, இது விஜயனோட உட்கார்ந்து பேசி இதை முழுமை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு கனவு காண்கிறதை செய்யணும்னு ஆசைப்படுறார். துறையின் சார்ந்த அமைச்சர் நானும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டு அது சார்ந்து நானும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நாங்கள் யார்கிட்ட சொல்லணும்னா இது போன்ற அதிகாரிகள் தான். அடுத்த நிமிஷம் கடகடகடன்னு இதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு இன்றைக்கி உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. வருகை தந்திருக்கிற பெற்றவங்களுக்கு ஆஞ்சலோ சாருடைய மொழியிலே அந்த வழியிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் அப்பா, நான் தான் அம்மா. அதனால் நான் தான் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்க போகிறேன். பார்த்து மீண்டும் அது பத்திரமாக ஒரு அறிவியல் சுற்றுலாவாக இந்த பிள்ளைகள் அங்கே போய் நிறைய விஷயத்தை கற்றுக்கணுங்க. ஞானகௌரி மேடம் சொல்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நானே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டில் இந்த பிள்ளைங்களை பார்க்கணும் சார், நான் ஞாபகம் இருக்கா உங்கள் கூட நாங்கள் ஒரு 52 பேர் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியாவில், நானும் ஒருத்தி என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படக்கூடியவர்கள். அதனால் தான் கிராமப்பகுதியில் மேலே விமானம் போகும்போது அண்ணாந்து பார்த்து கைத்தட்டி சிரித்த பிள்ளைங்க விமான நிலையத்துக்கு வரணும், அந்த விமானத்தில் ஏறணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, இந்த இலக்கு என்பது ஞானகௌரி மேடம் சொன்ன மாதிரி ஏதோ நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க உங்கள் கிராமப்பகுதியை சார்ந்தவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லி, ஏன் அவரோட பையன் எது இந்த ஊருக்கு மலேசியா போயிட்டு வந்தானாம்ல, அவங்க பொண்ணு எது இங்கே போயிட்டு வந்துச்சாம்ல அப்படின்னு பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுவே நீங்கள் பெற்றவங்களுக்கு இப்போ தேடி தர மிகப்பெரிய பெருமை. அது உங்கள் கூட மட்டும் நின்று விடாமல் உங்களை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் இன்னொரு பேரண்ட்ஸ் சொல்லணும், அவனோட பிள்ளைங்க போயிருப்பா, நீ அது மாதிரி நீ போகலாம்ல, அவனோட ஊக்கத்தை நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களாக அவர்களே நம்ம மாற்றணும். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவலாக
ஒரு அப்பா அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அந்த உறவு முறை என்பது எப்போ பார்த்தாலும் படின்னு கொட்டிக்கிட்டே இருக்காமல், பரவாயில்ல நல்லா அந்த பையன் நல்லா பேசுகிறான், நல்லா கவிதை எழுதுறான் அப்படின்னு உங்களுடைய பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் பாராட்டுறதை காட்டிலும் உங்களுடைய ஃபஸ்ட்டு டீச்சராக இருக்குன்னு உங்களுடைய பெற்றவங்க உங்களை பாராட்டணும். ஸோ அதற்கான ஒரு திட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த திட்டத்தை எல்லாம் நாம் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக நீங்கள் நம்ம பிள்ளைங்க, நீங்கள் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள், உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள், தாய்மொழி தமிழ் மொழியில் சிந்தியுங்கள். ஆங்கில மொழி என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை மலேசியாவில் போய் நம்ம பிள்ளைங்க நீங்கள் பேசுங்க. பற்றி தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆங்கிலம் தெரியலங்க தேவை, உனக்கு நாலேஜ் இல்லைங்கிறது கிடையாது. ஆங்கிலம் என்பது இது இன்னொரு வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் யுவர் ஐடியாஸ் டு அதர்ஸ், அவ்வளோதான். அது ஒரு மீடியம், அவ்வளோதான். நீ தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். இந்த 2 மொழிகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு மிக 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 அவசியமானதுனால தான் தாய்மொழியில் சிந்தியுங்கள், இன்டர்நேஷ்னல் லெவல் லாங்குவேஜில் வந்து பேசுவதற்கு பழகுங்கள் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் மலேசியா நாட்டுக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும். ஒரு நாடு எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கின்றது, இதை ஒரு காலத்தில் நம்ம எப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாமெல்லாம் எப்படிலாம் பாடுபட்டிருக்கோம் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களே நாங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாது, இந்த இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் மறந்துடுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டைரி எழுதிக்கிட்டே வாங்க. நீங்கள் இப்போ அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு அந்த டைரியை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆமாம் இப்படிலாம் நம்ம பயணப்பட்டோம் இல்லையா, இப்படிலாம் நம்ம இடத்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்படி இந்த மாதிரி இடத்துல தங்கணும் இல்லையா, இந்த மாதிரியான உணவுகளை நம்ம உண்டோம் இல்லையா அப்படின்னு நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது உள்ளபடி அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். ஆக பயன்பெற்றிருக்கிற நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும், ஏன் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தூதுவர்களாக நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆக இன்றைக்கு இரவு நீங்கள் போகிறீங்க. நாளை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பணியின் காரணமாக நாளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சுட்டு நாளை இரவே நானும் அங்கே வந்துடுவேன். உங்களை சந்தித்த பிறகு நாம் ஒவ்வொரு இடத்திற்காக நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற அந்த பணியில் உங்களோடு நானும் ஒரு அமைச்சராக இல்லை, ஒரு மாணவனாக நானும் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக வருகை தந்தது நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் பெற்றவங்க உங்களுடைய கவலையை நீங்கள் விடுங்க. மற்ற விஷயத்தை மீதும் இருக்கின்ற அந்த 28ஆம் தேதி வர வரைக்கும் மற்ற விடங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.